அன்பான குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஒரு மீனவனோட கதைய கேட்கலாம் வாங்க. ஒரு மீனவன் இருந்தான். அவன் பேரு முருகன். அவன் கடலுக்கு போய் மீன் புடிச்சிட்டு வரும்போது, ஒரு நாள் அவனோட வலையில ஒரு அழகான ஒளி வீசுற தேவதைய காப்பாத்தினான். அந்த தேவதை முருகனோட நல்ல மனச பாத்துட்டு, அவனுக்கு ஒரு பரிசு குடுக்க நெனச்சுச்சு. அந்த பண்டு தேவதை, "நான் உனக்கு ஒரு மந்திர மீன்கள பரிசா தரேன். நீ எத பத்தி பேசினாலும், அந்த பட்ச கேட்டு அந்த மீன்கள் உனக்கு உதவி செய்யும். ஆனா, ஒரே ஒரு நிபந்தனை. நீ பேராசைப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. முருகனும் சரின்னு தலையாட்டிட்டு மீன்கள வாங்கிக்கிட்டான். அவன் மீன்கிட்ட நமக்கு நெறைய மீன் வேணும். என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னான். மீன்களும் அவனுக்கு நெறைய மீன்கள கொண்டு வந்துச்சு. முருகனோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் முருகனுக்கு அதிகமா ஆசை வந்துருச்சு. எனக்கு இந்த பகுதிக்கு பெரிய ராஜா மாதிரி அரண்மனை கட்டணும் அப்படின்னு ஆசையா கேட்டான். அந்த மீன்கள்லாம் எதுவுமே செய்யல. அந்த நேரம் ஒரு பெரிய அலை வந்து அவனோட படக தலைகீழா மாத்திடுச்சு. முருகனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதாம்ன்னு அவனுக்கு புரிஞ்சுச்சு பேராசைப்படக்கூடாதுன்னு. அவன் மறுபடியும் தன்னோட பழைய வாழ்க்கைய நேசிச்சான். பாத்தீங்களா குட்டீஸ்? எப்பவும் பேராசைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்தா, வாழ்க்கையில நெறைய நல்லது நடக்கும். சரியா?